ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று கூட நான் பேசியிருந்தது கூட கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டாக கூட ஹெல்ப் பண்ணுறதை கூட நீங்கள் தப்பாக பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரியே கதை ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி இருக்கார் இல்லையா, ஆதி பாரதிக்கு வந்து தைலம் தேய்ச்சி விட்றது என்ன, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது என்ன, அஸ் எ ஃப்ரெண்டாக அவர் பண்ணட்டும் கைஸ், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. சரிங்களா? அஸ் எ ஃப்ரெண்டாக அவர் வந்து பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. சரியா? ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு உதவி செய்யலைன்னா வேறு யார் செய்வா சொல்லுங்கள்? அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ஆனால் சுற்றி இருக்கிற சரௌண்டிங் வந்து அந்த மாதிரி இருக்குது கைஸ். நான் வந்து நாடகத்துக்காக நான் சொல்லலை, நான் ரியலாகவே சொல்கிறேன். ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு குடியிருப்பு நிறைய இருக்கிற இடத்துலையோ, இல்லை ஒரு லயன் வீடாக இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு அறிமுகம், இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அறிமுகம் இல்லாத ஆள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிறவங்களுக்கு டவுட்டு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த இதயம் சீரியலில் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி வந்து ஓயாமல் பாரதி வீட்டுக்கு வர்றது, காரில் வந்து படுக்கிறது செய்கிறது, இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் பார்த்து நயன்னு இந்த அரசல் புரசல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது. புரியுதுங்களா? இவங்களோட இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாதிக்கப்படுற மாதிரி அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை இந்த மாதிரிலாம் அமையுது. அப்புறம் அவ்வளோதான் கேஸ், வேறு என்ன, இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் தைலம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பான் ஆதி. அதுக்கப்புறம் வந்து அந்த தைலம் தேய்ச்சிட்டு இருக்கல ரெண்டு பேர் வருவாங்க, பார்த்துட்டு தப்பாக பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த ஆதி சாருக்கு வந்து நான் பூரி கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த குட்டி பையன் வந்து சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி எங்கள் அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு, உடம்பு முடியாதப்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு இல்லையா, அதுக்காக நான் அவருக்கு பூரி கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். அப்போ வந்து ஆமாம் அப்பா தானே, பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லும். சரி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த ஆளுக வருவாங்க. வந்துட்டு அப்புறம் மனோ வருவான். மனோட இந்த மாதிரி எங்களுக்கு கான்ட்ராக்ட் வேண்டாம், உங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் கூட பழக்கம் இது மாதிரிலாம் பேசும்போது அவனுக்கு கோவம் வந்துடும். யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க, எங்கள் அக்கா அப்படிப்பட்டவங்க கிடையாது, எங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியும், உங்களோட ஆர்டரே எனக்கு வேண்டாம், க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூஞ்சி அடித்த மாதிரி பேசி அனுப்பிடுவாப்புல மனம். அப்புறம் பாரதி வந்து கேட்கல, என்னடா சத்தம், ஏன் சண்டை போட்டுட்ருக்க அவங்க கூட, என்னாச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி அதிகமாக ரேட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி பேசிடுவான், பொய் சொல்லிடுவான். சரி, இது சொன்னால் வந்து அக்கா இது வருத்தப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து அந்த இடத்துல பொய் சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் இவன் தான் அந்த பூஜையை மறந்துட்டு மெடிசன் கொடுக்க போவான் இல்லையா, பூஜைக்கு வீட்டுக்கு லேட்டாக வந்தோடனே எல்லாருமே ஆதியை கேள்வி கேட்டோன்னே மித்ரா வந்து அங்கே நல்ல மாதிரி ஒரு ஆக்டிங் என்னன்னா, ஆதியை வந்து ஏன் எல்லாம் தப்பாக பேசுகிறீங்க, அவர் வந்து எனக்கு சொல்லிட்டு தான் போனார், நீ வா ஆதி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டிஃபன் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை ஹக் பண்ணிவிட்டு, பாரதி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பாரதியை வந்து நினச்சிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, காலையில் நடக்குது. காலையில் விடிஞ்சோடனே எல்லாமே அந்த டிஃபன் கேரியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆளுக வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரலையாமா. அப்போ ஒரு லேடி வரும். லேடி வந்தோடனே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலையா அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்களும் சாரதாவும் பாட்டியை மட்டும் வாங்க, பாரதி வேண்டாம் அப்படின்னோடனே, எனக்கு புரியுதுங்கக்கா நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கன்னு, புருஷன் இல்லாமல் இருக்கிறேன் அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுக்காக மட்டும் சொல்ல பாதி, புருஷன் இருக்கிறது இல்லாது நம்ம கையில் இல்லை, ஆனால் ஒரு வீட்டுக்கு வந்து டெய்லி ஒரு ஆள் வந்து வந்துட்டு போகிறது வந்து நல்லா இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும்போது பாரதி வந்து ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுக்குவாப்புல. கரெக்டாக அந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஆதி உள்ளே வந்துடுவான். மறுபடியும் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி மீட்டிங்க்கு காலையில் கிளம்புனேன், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சகதி ஆயிடுச்சு, தண்ணியை வேறு சேர்த்து வேறு அடிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். நேராக வந்து மனோ ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாப்புல. ட்ரெஸ் எடுத்து கொடுத்து மாற்றிட்டு, பாரதி எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி உடனே சாப்பாடு போட்டுட்ருக்கையில மறுபடியும் சாரதா வெளியில் ஒரு பொம்பளையை பார்த்து பேசிகிட்டு இருக்கையில அதோட முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ரிவ்யூ பண்ணிடலாமா?
நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேஸ் நான் சொல்லுவேன், யார் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. இது வந்து இயல்பு தான் சரிங்களா. நான் உண்மையாக அடிச்சு சொல்வேன். தெரியாத முகம் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ பாரதி பண்ணி, ஏன்னா பாரதிக்கு தெரியும் அவளோட புருஷன் அப்படின்னு, பாட்டிக்கு தெரியும் இது வந்து பாரதியோட புருஷன், சாரதாவுக்கு தெரியும் இது நம்மளோட ஆதி தான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா இவள் வந்து 5 வருஷம் அந்த இடத்துல வந்து புருஷன் இல்லாமல் தான் குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கிறான். அப்போ புதுசாக ஒரு ஆள் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்து வந்து போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்க கண்ணோட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் சமுதாயம், இது நம்ம மாற்றவே முடியாது சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு தெரியும் இவ வந்து பாரதியோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளும் அந்த இடத்துல தப்பாக பேச முடியாது. அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் தைலம் தேய்ச்சி விட்றது, கையை பிடிச்சி விட்றது, ஊசியை போட்டால் தேய்ச்சி விட்றது எல்லாமே கரெக்ட் தான். குழந்தைங்களை குளிப்பாட்டி விட்றது, அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாற்றி விட்றது, தலை சீவி விட்றது எல்லாமே ஓகே தான். ஆனால் அது நீ புருஷனாக இருந்து செஞ்சேன்னா கரெக்டு சரியா. ஃப்ரெண்டாக இருந்து செய்யும்போது அதாவது பார்க்குறவங்க கண்ணோட்டம் வந்து வித்தியாசப்படும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நல்ல விதமாக பார்த்தா அது நல்லது, கெட்ட விதமாக பார்த்தா கெட்டது. பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த சீரியல் இருக்குது கைஸ், இதையும் சீரியல் அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் கைஸ், மித்ரா வீடு வந்து ஏழையா, சுதாகர் வந்து சரியான ஏழையாட்டு இருக்குது, ஆதிக்கு சோறு கூட போட மாட்டாங்களாட்டு இருக்குது. அது பாருங்கள், கரெக்டாக பாரதி வீட்டுக்கிட்ட தான் பிரேக் டவுன் ஆகுமாமா. காலையில் எவன்டா மீட்டிங் வைக்கிறான், எந்த ஆஃபீஸில் காலையில் அதிகாலையில் மீட்டிங் வைக்கிறாங்க, உடனே காலையில் சாப்பிடாம வந்துட்டாராமா. வரும்போது ஆதி சாருக்கு எங்கேயுமே ஹோட்டலே இல்லையா, ஒரு ஹோட்டல் கூட திறக்கலையா. பாரதி வீட்டில் தான் உங்களுக்கு சமைச்சு வச்சுருப்பாங்களா. உடனே பாரதி எனக்கு பசிக்குது சோறு போடுங்க. என்னடா இது, என்னடா நியாயம் இது. ஐயோ சாமி முடியல கைஸ், உண்மையிலே சொல்கிறேன். எங்கள் வீட்லேயே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா மாமியார்லாம், என்ன கதை இது, கர்மாந்திரம் முடிச்ச கதையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு பேசாமல் ஆதிக்கு வந்து ஞாபகம் வர வச்சு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. சும்மா ஃப்ரெண்டு முதலாளி அப்படிங்கிறப்ப ஹெல்ப் பண்ண வந்தால் யாருமே தப்பாக தான் பேசுவாங்க. இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும், மனோவுக்கு கூட தெரியாது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க கேஸ், மனோவுக்கு கூட தெரியாது பாரதி ஆதியோட பொண்டாட்டி தான் அப்படின்னு, ஆதி தான் அக்காவோட வீட்டுக்காருன்னு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அவனும் வருத்தப்படுவான், அக்கா நம்மகிட்ட இந்த விஷயத்த கூட சொல்லலை பாரு அப்படின்னு. புரியுதுங்களா. இதே அவரோட சொந்த தம்பின்னா சொல்லியிருப்பா இல்லையா. கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, மனோவுக்கும் பாரதிக்கும் கண்டிப்பாக சண்டை வரும். எதுக்காக நீ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சண்டை போடுவா பாருங்க சரிங்களா. அவ்வளோதாங்க. இதையும் சரியில்லை பொறுத்தளவு வேறு என்ன ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கிரகத்தை ரிவ்யூ பண்ணி எனக்கே சடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்காங்கப்பா. என்னை பொறுத்தளவு அவன் புருஷனா பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் செய்யட்டும் சரிங்களா. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பக்கத்தில் இருக்க சமுதாயங்கள் பேசத்தான் செய்யும், அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா. ஓகே, வேற என்ன பேசுறது. வீரா சீரியல் யூஷுவல் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் மறுபடியும் மொக்க போட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு, அப்படியே ஒரு பீக் கொடுத்துச்சு, மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. வேற எந்த சீரியலு, மாரியெல்லாம் இவ்வளோ நேரம் போகணுன்னு அவசியமே இல்லை. மறுபடியும் ஏதோ டைமிங் மாத்திராங்களாட்டு இருக்குது. என்னமோ திங்கக்கிழமையிலேருந்து 6:30லேருந்து கெட்டி மேளமாமா, 7:30 மணிக்கு வீராவாமா, 8 மணிக்கு அண்ணாவாமா. மறுபடியும் எல்லா சீரியலும் 1/2 மணி நேரமாக கொண்டு வந்துட்டாங்க. 3/4 மணி நேரமாக ஓடிட்டு இருக்குதுல்ல, இப்போ 1/2 மணி நேரமாக மறுபடியும் பண்ணிட்டாங்களாட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வேற என்ன ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேம் சீரியல் நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா மித்ராவும் சுதாகரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இனி ஏதாவது பெருசாக ஆப்பு வைக்க போகிறாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. தயவு செஞ்சு டேரக்டர் சார், கொஞ்சம் இதயம் எடுக்கிற டேரக்டர் சார், ஆதிக்கு வந்து ஏதாவது ஞாபகம் வர மாதிரியாவது எடுங்க சார். முடியல எங்களால், இல்லைன்னா பார்க்குற ஜனங்க நாங்கள் தான் ஆளுக்கு ஒரு கட்டையை தூக்கிட்டு போய் அவன் மண்டையிலேயே 4 போடு போட்டு ஞாபகம் வருமாடா, ஞாபகம் வருமா அப்படி 4 மண்டையில் போட்டு பாரதியை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்கடா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சரியா. இது வந்து பார்க்குறவங்க கண்ணோட்டம் தப்பாக தான் தெரியும். ஓகேவா. ஓகே கேஸ், பாய். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா.